நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பட் அதர்வைஸ் சத்தியமாக முடியல தலைவர படம். அடுத்துட்டாரப்ல சிவா போட்டு என்னன்னே சொல்ல ஒன்றும் சொல்ல மாதிரி இல்லைண்ணா. அதாவதுண்ணா காஸ்டிங் சரியில்லைண்ணா. மேக்கிங் நல்லா இருந்தது, காஸ்டிங் சரியில்லை. ஆமாண்ணே, ஆவு அப்படியே வந்துட்டு இருக்கேன். பாட்டு தேவையில்லாம நிறைய பாட்டு போட்டு வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணியிருக்கலாம். ஒரு ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. அதோட கார்த்திக் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்து விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நிறையா ஃப்ளோ இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் நான் எப்படி தான் எடுத்தாங்கன்னு தெரில, ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் எல்லாமே ஓகே. இருந்தாலும் ஒரு சில ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தா படம் இன்னும் பெட்டராக வேர்ல்டு லெவலில் நின்று பேசியிருக்கோம். பட் அதெல்லாம் கோட்டை விட்டாங்க. ஓகே தான். எமோஷனல் கனெக்டில் பெருசாக இல்லை ப்ரோ. அதை விட்டால் நிறையா லேக் இருக்குது, ஒரு சில இடத்துல லேக் இருக்குது. மற்றபடி மேக்கிங் வைஸாக நல்லா இருந்துச்சு, பெஸ்ட்டு. மேக்கிங் வைஸும் நல்லா இருக்குது. அது கேட்குற மாதிரி இல்லை. ஒரு சில இடத்துல ஓகே, பாட்டெல்லாம் ஓகே, பிஜிஎம் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை. சூப்பராக இருக்குது போங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 2 இயர்ஸ் கழிச்சு சூர்யா சாரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதையும் யோசிக்காம வந்து படம் சூர்யா சார் வர்ற டைம் ஸ்க்ரீனிங்ல வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கு. நெகட்டிவ் நானும் நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தேன். பட் யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தோம். ஸோ எல்லாம் டைம் போட்டே தெரியல, நல்லா இருந்தது, கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் லாங் இயர்ஸ் வந்து சூர்யா சாரை பார்க்குறது அது மட்டும் தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பர். மியூசிக்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க. நான் கூட நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்டேன், நிறைய கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணல. தெரியல ஏன் இப்படிலாம் எழுதுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நல்லா இருந்தது. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போலதான் நல்லா மாசா தான் பண்ணியிருக்காரு. ஸ்டோரியும் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நாய்ஸா தான் ப்ரோ இருக்கு. பட் வந்து அது போர்க்காலத்துல காட்டும் போது அந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். சும்மா சைலண்டா மூவ் பண்ணா போர்க்காலத்து சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் அந்த மாதிரி கத்தியிருக்காங்க. நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. ஓகே சார், பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. பழைய ஸ்டோரியும் ஓகே தான், புது ட்ரெண்ட்லியாகவும் இப்போத்துக்கு ஏற்ற மாதிரியும் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பழைய ஸ்டோரி ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக நல்லா இருந்தது. பட் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு குட், பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். மற்றபடி கற்றுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பட் பார்க்கலாம். ஒரு என்டர்டெய்னர். நெகட்டிவ்ஸ் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குதான். ஏன்னா கிளாரிட்டின்றது வந்து ரொம்ப தெளிவாக நம்ம ஒரு சில படம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அது ரொம்ப அலைண்டாக கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு அலைண்டாக இல்லை, பட் ரொம்ப நம்ம நுணுக்கமாக பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற அந்த இது வந்து அவ்வளோ இது கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கலாம். கங்குவோட கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. மியூசிக் சூப்பர், 100 அவுட் ஆஃப் 100. காது வலிக்குது சவுண்ட். எப்போயுமே ஹிஸ்டாரிக்கல் மூவினா ஆப்வியஸாக நம்மளுக்கு சவுண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு காட்டுக்குள்ளே நடக்குது, ஒரு இதுனா அவங்க காட்டுவாசினா அந்த இதில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. பட் ஓகே, குட். மியூசிக் வைஸ் ஆனால் நாய்ஸி தான், பட் ஓகே. ஹிஸ்டாரிக்கல் மூவின்றதுனால ஓகே. நல்லா பண்ணியிருக்காரு. அது சர்ப்ரைஸ் தான். கார்த்தி இருக்கிறாரு அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூர்யா அண்ட் கார்த்தியோட பேரிங் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக இருந்தது. அது ஏதாவது ஒரு நான் ஃபீல் பண்ணது பர்சனலாக, ஏதாவது ஒரு சீனில் 2 பேரும் எதிரியாவோ இல்லை ஒரு பிரதராவோ ஏதோ ஒரு கேரக்டரில் மீட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. ஒருவேளை செகண்ட் பார்ட்டில் வருமோ என்னமோ எனக்கு தெரியல. பட் ஓகே, சர்ப்ரைஸ் தான். பிடிச்சதுன்னா அதான், ரியல் லைஃப் எனக்கு சுத்தமாக எதுலுமே கேட்சேயாக இல்லை. பட் ஹிஸ்டாரிக்கலில் எல்லாமே பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஓகே, பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுலேயும் ரொம்ப அந்த மதர் வந்து அந்த பையனை கொண்டு வந்து சூர்யாகிட்ட கொடுத்துட்டு போகிறது, அவர் அந்த பையனை தான் பையனாகவே நிஜமாகவே கேர் பண்ணிக்கிறதுன்றது 100% எல்லோரும் செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் நல்லாவே அந்த இது பண்ணியிருந்தார். அது ரியல் லைஃப்லேயே ரியலாகவே பார்த்தாக்கா அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா தான் நடித்தார் சூர்யா.
பரவாயில்லண்ணா, அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எப்படி சொல்றது, சூர்யா ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஆனா அவ்வளவா கத்தல படத்துல. கத்துறாங்க ஆனா அவ்வளவா கத்தல படத்துல. சூப்பரா பண்ணிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாரி கதையில என்ன வருதோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. அந்த மூவேந்தர்கள் பல்ல இங்க வேற ரோமானியர்கள் காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். சூர்யா சார் சூப்பரா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது, பக்காவா இருந்துச்சு. இந்த சூர்யா மியூசிக்கே தெரியல படத்துல, எனக்கு மியூசிக்கே இருந்தாலே தெரியல, எனக்கு அந்த ஃப்ளோலாம் போயிட்டு இருந்தது, ஒரு அடித்தடி அது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எனக்கு ஃபீல் ஒன்றும் இல்லை, என்னன்னா படம் ஸ்லோவா போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது, நிறையா ஜபு மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்தது. சூர்யா அண்ட் கார்த்திக் கேமியோ சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது கார்த்தியோட கேமியோ. சூர்யா சார் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த பக்கம் ஒரு சீனும் அந்த பக்கம் ஒரு சீனும் நடிச்சிருந்தாரு. ஆனா இந்த பக்கம் அந்த கடல் இதெல்லாம் இருந்துச்சு, அதுல ஒரு அந்த பாயிண்ட் ரொம்ப க்ளோஸா இருந்துட்டாரு. ஆனா அந்த பையன் அந்த கடல் சீன்ல மட்டும் கொஞ்சம் இதுவாக, கடைசியில அந்த பையன் வந்து அவரே குத்த போயிட்டான். ஆனா கடைசியில பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடைசியா ஒரு வில்லன் இருந்தான், அவங்க அப்பா இருப்பான்ல எல்லாத்தையோட வில்லனு, அவன் வந்து அவனை கொல்ல போயிருப்பான். ஆனா அவன் சாக மாட்டான் கடைசி வரைக்கும். கடைசியில ஜெயிச்சிடானுங்க, அவனையும் காப்பாத்திருப்பான். இந்த சீன்ல வந்து அந்த பையன் இறந்து போயிடுவான். ஆனா அந்த பெரிய பெரிய சீன்ல வந்து அவன் இறக்க மாட்டான், உயிரோட கிடைச்சிடுவான்.